லீனியர் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சப்ஜெக்டில் தேர்ட் யூனிட்டில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதை லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2018 அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிவன் தட் என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்மள்ட்ட வந்து லெட் வி அப்படிங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ். அதில் சம் பாலினாமியல்ஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டு இன்னர் ப்ராடக்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஒன்று நேம் எஃப்னு சொல்கிறேன், இன்னொன்று ஜின்னு சொல்கிறேன். இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறேன் இந்த இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னா, இன்டெக்ரல் 0 to 1 f of t g of t into dt அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவும் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவும் எப்படி இருக்குது, அந்த பாலினாமியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அதில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் இன்னர் ப்ராடக்டோடைய வேல்யூ என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதான் கொஸ்டின். ஸோ இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க நம்மள்ட்ட, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் டி ஜி ஆஃப் டி டிடின்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு எஃப்னா என்ன ஜினா என்ன அப்படிங்கிற 2 வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மள்ட்ட கொடுக்குறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் இன்னர் ப்ராடக்ட்டில் அப்ளை பண்ணும்போது டீயில் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 அப்படிங்கிறதுல எக்ஸ் இருக்கிற இடம்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், டீன்னு அப்ளை பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாற்றி வச்சுருப்பேன். ஸோ இப்போ கிவன் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கப்பட்ட அந்த 2 ஃபங்க்ஷனையுமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, 2 ஃபங்க்ஷனுமே இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. நான் அதில் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணியிருப்பேன், டீன்னு அப்ளை பண்ணால் இங்கே டி ஸ்கொயர் மாறும், இங்கே டீன்னு அப்ளை பண்ணால் இங்கே டீன்னு மாறும், இங்கே -4 அப்படியே தான் இருக்குது. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் டீன்னு அப்ளை பண்ணனா இது இப்படி மாறிக்கும். கொடுத்துட்டு இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா ஜியோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மள்ட்ட கொடுக்கப்பட்டது என்னது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1. எனக்கு இந்த இன்னர் ப்ராடக்ட்டு இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கணக்கில் கொடுத்துருக்குறான். அதில் இன்டெக்ரல் 0 to 1 அப்படியே வச்சுக்கிறேன். எஃப் ஆஃப் டியோடைய வேல்யூ நம்மள்ட்ட இங்கே என்ன இருக்குது, டி ஸ்கொயர் ப்ளஸ் டி மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டி ஸ்கொயர் ப்ளஸ் டி மைனஸ் 4 அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்டு இன்னும் என்ன இருக்குது, ஜி ஆஃப் டி இருக்குது. ஜி ஆஃப் டியோடைய வேல்யூ என்னது, டி மைனஸ் 1 இன்ட்டு டிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கி இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வச்சுக்கலாம். இன்டெக்ரல் 0 to 1 டி ஃபஸ்ட்டு இந்த டீயை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற ஹோல் டேர்ம்லையும் பெருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருந்துருக்கும், டி ஸ்கொயர் இன்ட்டு டி டி கியூப் அப்படின்னு கிடச்சிருந்துருக்கும், ப்ளஸ் டி இன்ட்டு டி டி ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருந்துருக்கும், -4 இன்ட்டு டி 14 கிடச்சிருந்துருக்கும். அப்புறம் இந்த -1 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அடுத்தது என்ன கிடச்சிருந்துருக்கும், -t ஸ்கொயர், அடுத்தது -t, அடுத்தது +4 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ இதில் ஏதாவது ரிமூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக அப்படியே வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இன்டெக்ரல் 0 to 1 அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டி ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, இந்த டி ஸ்கொயர் மைனஸில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டி கியூப் அப்படியே தான் இருக்குது, அது அப்படியே வச்சுக்கலாம். இந்த -4t இந்த -tயும் கூட்டணும் அப்படின்னா -5t வந்துடும், +4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் இன்ட்டு டிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணலாம். டி கியூப் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பவர் n அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா இது இன்டெகிரேட் பண்ண போகிறேன் எக்ஸை பொறுத்து அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் பவரில் 1 ஆட் பண்ணி அந்த பவரில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே எழுதுவோம். இங்கே லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லிமிட்டை இங்கே போடுவோம், இங்கே லிமிட் கொடுக்கலனா ஒரு கான்ஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருந்திருப்போம். இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி கியூப்னு இருக்குது. அப்போ டி பவர் 4 டிவைடட் பை 4 மைனஸ் அங்கே 5tன்னு இருக்குது, 5t ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் 4 இன்ட்டு டி. நம்மளுக்கு லிமிட் 0 to 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்பர் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம், 1 பவர் 4 டிவைடட் பை 4 மைனஸ் 5 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் 4 இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்ளை பண்ணலாம். இங்கே லோவர் லிமிட் 0, எல்லாமே 0 மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் 0 தான் வந்திருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 4 மைனஸ் 5 டிவைடட் பை 2 +4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே இது ஒரு பின்ன எண், இது ஒரு பின்ன எண், இது ஒரு முழு எண். ஆனால் இங்கே ஒரு பின்ன எண்ணை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா டினாமினேட்டர் நம்மளுக்கு ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஈவனாகவே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், காமனாக ஃபஸ்ட்டு வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது, அதனால் மேலே இருக்கிற நம்பரில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாமல் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இங்கே 4 இல்லை, 4 வரணுன்னா என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்.
ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. 4 வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்கக்கூடிய நம்பரோட 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடச்சிருந்துருக்கும், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படியே தான் இருக்குது, அடுத்தது 10, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16 டிவைடட் பை இங்கே 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ இது இன்னும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 16 + 1 17, 17ல் 10 போச்சுன்னா 7 டிவைடட் பை 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 7 டிவைடட் பை 4. எதுக்கானது, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் f, g அப்படிங்கிற இதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 7 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா.